நான் ஒரு ஆட்டோ டிரைவர். நான் ரொம்ப நாளாக ஆட்டோ டிரைவராக இருக்கேன். நான் நிறைய பேரை அவங்க போக வேண்டிய இடத்துக்கு ரொம்பவே சேஃபாக கூட்டிகிட்டு போய் சேர்த்து இருக்கேன். ஆனால் அன்னைக்கு ஒரு வழக்கறிஞர் எனது ஆட்டோவில் வந்து ஏறுறாரு. அவர் போக வேண்டிய இடத்தையும் சொல்லுறாரு. அந்த இடத்துக்கு பொதுவாக எந்த ஆட்டோ டிரைவரும் 6 மணிக்கு மேலே வரமாட்டாங்க. அது கொஞ்சம் அமானுஷமான ஏரியாவாக இருக்கிறதுனால எந்த ஒரு ஆட்டோ டிரைவரும் வரமாட்டாங்க. வேறு வழி இல்லாமல் அவர் அந்த ஏரியாவுக்கு கூட்டிகிட்டு போகிற மாதிரி ஆகிடுச்சு. அன்னிலிருந்து எதை என் வாழ்க்கையில் நான் நம்பாமல் இருந்தேனோ கடைசியாக அதையே நம்புகிற மாதிரி ஆகிடுச்சு. ஆனால் அந்த விஷயம் இன்னமும் என்னை பின்தொடருது. அதுவும் என்னை கொல்ல பின்தொடருது. அது ஏன் என்னை கொல்லணும்? நான் என்ன தவறு செஞ்சேன்? வாங்க சொல்லுறேன். ஒரு நாள் நான் பெத்தா என்ற ஏரியாவுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்க போனேன். அப்போ லாயர் ஒருத்தர் என்னை அவர் வீட்டில் ட்ராப் பண்ணணும்னு சொன்னார். நானும் சரிங்க, நான் ட்ராப் பண்ணுறேன்னு சொன்னேன். அப்போ அந்த லாயர், நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறேன், அது வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு சொன்னார். சரிங்க, நான் வெயிட் பண்ணுறேன், நீங்கள் போய் உங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வாங்கன்னு சொன்னேன். லாயர் அவரோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்கு ஒரு 8 மணி போல் ஆகுது. வேலையை முடிச்சுட்டு வந்த லாயர்கிட்ட போகலாமான்னு கேட்டுக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அவரோட வீடு இந்த ஹைகோர்ட்டில் இருந்து அரௌண்ட் ஒரு 25 கிலோமீட்டர் இருக்கும். அதுவும் எந்த வழியாக போகிறோம்னா இந்த வெள்ளவெத்தா அப்படின்ற ஏரியா தாண்டி தான் போகிறோம். இந்த வெள்ளவெத்தா ஏரியாவில் பெரும்பாலும் பணக்காரங்க மட்டும்தான் இருப்பாங்க. இந்த இடத்த தாண்டி போனால் சில இடமெல்லாம் இந்த 2 பக்கமும் சதுப்பு நிலம் மாதிரி தான் இருக்கும். சுற்றி காடு மாதிரி மரமாக தான் இருக்கும். வீடுன்னு ஒன்றுமே இருக்காது. அப்போ நான் லாயரை பார்த்து, சார் என்ன சார் சுற்றி வீடுன்னு எதுவும் இல்லாமல் இருக்குது, திடீர்னு பேயெல்லாம் வந்துச்சுன்னா என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்க லாயர் இந்த விஷயத்தை கேட்டு பயந்துடுறாரு. ஆனால் லாயர் நான் கேட்ட விஷயத்துக்கு பெருசாக பதில் சொல்லாட்டியும் அவரோட முகம் பயந்ததை நான் கவனித்தேன். பதிலுக்கு லாயர் என்னை பார்த்து, தம்பி இந்த பேயெல்லாம் பார்த்தா நீ என்ன செய்வேன்னு கேட்க, நமக்கு தான் இந்த பேய் மேலே எல்லாம் நம்பிக்கையே கிடையாதுல்ல. இல்லை சார், பேயெல்லாம் நமக்கு இது மேலேங்கெல்லாம் சுத்தமாக நம்பிக்கையே கிடையாது. அப்படியே நேரில் வந்தாலும் சும்மா தோஸ்து மாதிரி அது மேலே கையை போட்டு பேசிக்கிட்டு இருப்பேன். எனக்கு இதுங்க மேலே நம்பிக்கையும் இல்லை, பயமும் இல்லை சார் அப்படின்னு ரொம்பவே நான் கூலாக சொன்னேன். மறுபடியும் நான் அவரை சும்மா கிண்டலுக்காக, சார் பார்த்து இருந்துக்குங்க, பேயெல்லாம் வரப்போகுது, கொஞ்சம் பார்த்து இருங்கன்னு சும்மா கிண்டலுக்காக சொன்னேன். இதை கேட்ட லாயர் அவர் பயத்தை வெளிக்காட்டாமல், தம்பி தயவு செஞ்சு அதை பற்றி மட்டும் பேசாமல் இருப்பார், நானே அதுலேருந்து ரொம்பவே பட்டு வந்திருக்கேன், ப்ளீஸ் அதை பற்றி மட்டும் பேசாத அப்படின்னு லாயர் சொல்ல, நான் உடனே அவர்கிட்ட, என்ன சார் சொல்கிறீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, அவரும் தம்பி அதை பற்றி மட்டும் கேட்காத, ப்ளீஸ் அதை பற்றி மட்டும் பேசாதுன்னு சொல்ல எனக்கு புரிஞ்சு போச்சு. ஸோ அதனால் அதை பற்றி பேசாமல் நாங்கள் சகஜமாக வேறு விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டு வந்தோம். அப்படியா நாங்கள் பேசிக்கிட்டு வந்துன்னு இருக்கும்போது ஒரு வீடு, கொஞ்சம் பெரிய வீடு போல தான் இருக்குது. ஆனால் அந்த வீட்டில் யாருமே இருக்கிறதுக்கான அடையாளமே இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த வீட்டில் லைட்டு எதுவும் எரியாமல் அங்கங்கே விரிசல் விட்டு ஜன்னல் எல்லாம் உடைஞ்சி இருந்துச்சு. இதை பார்த்த உடனே நான், சார் என்ன சார் வீடு ரொம்ப பாழடைஞ்சு போயிருக்கு, இல்லை இங்கே யாருமே இல்லையான்னு நான் கேட்க, இதை பார்த்த உடனே கூட வந்த லாயர், தம்பி இங்கெல்லாம் நிற்காத, முதல்ல இங்கேருந்து கிளம்பு, இந்த வீடு முன்னாடி மட்டும் நிற்காத, இங்கேருந்து முதல்ல கிளம்புன்னு சொல்ல, இதை கேட்ட எனக்கு கொஞ்சம் கியூரியாசிட்டி அதிகரிக்க, சார் என்ன சார் வீடு இவ்வளோ அழகாக இருந்துட்டு இருக்குது, ஆளுங்க யாருமே இல்லை, ஏதாவது பிரச்சனையான்னு கேட்க, எப்பா கொஞ்சம் தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்பு, அதை பற்றி மட்டும் கேட்காத, தயவு செஞ்சு என்னை என் வீட்டில் கொண்டு போய் ட்ராப் பண்ணிவிடு, உனக்கு கோடி புண்ணியமாக போகும் அப்படின்னு லாயர் சொல்ல, நானும் வச்சக்கண்ணா வாங்காமல் அந்த வீட்டையே பார்த்துக்கிட்டு போனேன்.
அப்படியே லாயர் வீட்டுக்கு வந்தாச்சு. அவரையும் ட்ராப் பண்ணியாச்சு. இப்போ லாயர் ஒரு விஷயத்தையும் சொல்கிறார். தம்பி, நீ திரும்பவும் அந்த வீட்டை தாண்டி தான் போகணும். எக்காரணத்தை கொண்டும் அந்த வீட்டுக்குள்ளே மட்டும் போயிடாத. அந்த பக்கமே பார்க்காம சேஃபாக வீட்டுக்கு போயிடு அப்படின்னு அந்த வார்த்தையை மட்டும் அழுத்தி சொல்கிறாரு. அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தை மட்டும் என் மைண்டில் அப்படியே ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் எனக்கு துளி கூட அந்த வீட்டுக்குள்ளே போகிறதுக்கான எண்ணமே கிடையாது. சைலண்ட்டாக வீட்டுக்கு போயிடலான்னு தான் நான் நினச்சேன். ஆனால் இந்த லாயர் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால நான் இந்த பக்கம் வந்தேன். என் நேரமோ என்னன்னு தெரியல. திரும்பி வரும்போது திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு. சரி, சீக்கிரமாகவும் ஆட்டோவை கொஞ்சம் வேகமாக ஓட்டின்னு போயிடலாமேன்னு நினச்சேன். இந்த திடீர் மழையும் குளிருக்கும் அர்ஜென்ட்டாக பாத்ரூமும் வந்துடுச்சு. சரி, எங்கேயாவது இந்த மரத்தடி இல்லை இந்த மறைவான இடமாவது இருக்குமான்னு பார்த்தா அப்படி எதுவும் இல்லை. சுற்றி இந்த சதுப்பு நிலமாக தான் இருக்குது. என் நேரம் அந்த பெய் வீடு மட்டும்தான் இருந்துச்சு. என்னோடய ஆட்டோ ஒரு 2 ஸ்டோக் ஆட்டோ. பெரும்பாலும் இந்த 2 ஸ்டோக் ஆட்டோவை இந்த மழை காலத்துலலாம் எங்கேயாவது நிறுத்தினாங்கன்னா ஆஃப் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஆஃப் பண்ணால் ஆன் பண்ணுறது கஷ்டமாகிடும். அதனால் நானும் ஆஃப் பண்ணல. நான் பில்டிங் வெளியே நின்று பாத்ரூம் போனால் நனைஞ்சிடுவேன். அதனால் பில்டிங் உள்ள மறைவான இடம் இருந்தால் அங்கே போய் வேலையை முடிச்சிடலாமன்னு உள்ளே போனேன். பில்டிங் உள்ளே போனால் ஆளுங்க இருக்கிறதுக்கான அடையாளமே இல்லை. ரொம்ப பாழடைஞ்ச மாதிரி இருந்தது. என் மொபைலை எடுத்து அதில் இருக்கிற டார்ச் ஆன் பண்ணி மேற்கொண்டு நான் உள்ளே போனேன். உள்ள ஆளுங்க நுழைய முடியாத அளவுக்கு ஒரு விதமான கெட்ட வாடை அடிச்சுது. அதே போல் ஒரு ஓரமாக பழைய டயர் ஒன்று பாதி எரிஞ்சு இருந்தது. அந்த செவுறு முழுசாக கண்ணே கறின்ட்டு கறி பிடிச்சி இருந்தது. எப்பா, இந்த இடத்த நல்லா நாஸ்தி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு எனக்குள்ள நானே நினச்சிக்கிட்டேன். திடீர்னு உள்ளே இருக்கிற ஒரு கதவை யாரோ திறக்கிற சத்தம் கேட்குது. ஆனால் சுற்றி யாருமே இல்லை. காற்று அடிக்கிறதுக்கான வாய்ப்பும் இல்லை. அப்படி என்ற ஒரு குழப்பத்தில் சரி, வந்த வேலையாவது முடிச்சிடலாமேட்டு எதுக்கு உள்ளே வந்தோன்னா அந்த வேலையை நான் பார்க்க ஆரம்பித்தேன். என்னோடய மொபைல் ஃபோனை கையில் வச்சுக்கிட்டே நான் வந்த வேலையை பண்ண முடியாது. அதனால் அதை என் ஷோல்டருக்கும் என் கன்னத்துக்கும் முட்டு கொடுத்த மாதிரி பிடிச்சிக்கிட்டேன். அப்போ யாரோ இரும்புற சத்தம் கேட்டுச்சு. அந்த இரும்புற சத்தம் ரொம்பவே பலமாக கேட்டுச்சு. அந்த இரும்புற சத்தம் கேட்ட எனக்கு ஒரு நிமிஷம் பயமே வந்துடுச்சு. பேய் அப்படின்ற பயம் இல்லை. யாராச்சும் இங்கே இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்க்காக வந்து இருக்கிறாங்களோ, அதாவது இந்த தண்ணி அடிக்கிறவங்க, கஞ்சா அடிக்கிறவங்க, அப்படி வந்தவங்க என்னை ஏதாச்சும் பண்ணிவிடுவாங்கன்னு தான் பயம். அந்த பதட்டத்தில் என் கன்னத்துக்கும் ஷோல்டருக்கும் நடுவில் வச்சு இந்த மொபைலு வழுக்கிட்டு பாதி எரிஞ்ச அந்த டயருக்குள்ளே விழுந்துருச்சு. நல்ல வேலையாக மொபைல் டார்ச் ஆனில் இருக்கிறதுனால வெளிச்சம் ஓரளவுக்கு அந்த டயர் வழியாக வெளியே வருது. அந்த வெளிச்சத்தில் ஒரு உருவமும் நல்லா தெரியுது. ஆனால் என் மொபைல் அப்படியே விட்டுட்டும் போக முடியாது. சரி, வேறு மொபைலில் கையை வச்சு எடுத்துலான்ட்டு கையையும் அந்த டயருக்குள்ளே விடுறேன். எனக்கு இருந்த ஒரு பதப்பதப்பில் மொபைலை சரியாக எடுக்க முடியல. ஆனால் எனக்கு கொஞ்சம் பக்கத்தில் தான் அந்த உருவம் நின்று என்னை மறைச்சிக்கிட்டே இருந்தது. எனக்கு கண்டிப்பாக தெரியும் அங்கே நிற்கிறது மனுஷனே கிடையாதுன்ட்டு. எப்படியோ என் ஃபோனை எடுத்துக்கிட்டு அந்த ரூமில் இருந்து காம்பவுண்டு கேட்டை தாண்டியும் வெளியே ஓடி வந்தேன். அந்த பதத்திட்டில் ஓடி வரும்போது காம்பவுண்டு கேட்டில் சின்னதாக கம்பி ஒன்று நீட்டி இருந்துச்சு. அது என் இடுப்பு பகுதியில் கீழ்ச்சிடுச்சு. அந்த கிழிஞ்ச இடத்துலேருந்து ரத்தமும் வழிய ஆரம்பிச்சிடுச்சு. அந்த அடிப்பட்டதை கூட தெரியாமல் எப்படியாவது இங்கேருந்து போயிடலாமேட்டு ஆட்டோ வழியும் ஏறுறேன். என் நேரமாக என்னன்னே தெரியல. ஆனில் இருந்த ஆட்டோ இப்போ ஆஃபில் இருக்குது. ஆஃபில் இருக்கிற ஆட்டோவை எப்படியாவது ஸ்டார்ட் பண்ணி இங்கேருந்து போயிடலான்ட்டு ஆட்டோவை ஸ்டார்ட் பண்ணேன். என்ன தான் ஸ்டார்ட் பண்ணாலும் ஆஃபில் இருக்கிற ஆட்டோ ஸ்டார்ட் பண்ண முடியலை. திடீர்னு என் இடுப்பு பகுதியில் ஒரு மாதிரி வலிக்கிறது உணர்ந்தேன்னா அடிப்பட்ட இடத்துலேருந்து ரத்தம் வர்றதை அப்போ தான் கவனித்தேன். பல்ல கடிச்சிக்கிட்டு கடைசி ஆட்டோவை ஸ்டார்ட் பண்ணேன். ஆட்டோவும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆளை விடு சாமின்ட்டு அந்த வீட்டை கூட திரும்பி பார்க்காம போயிட்டேன். ஆனால் அந்த உருவம் வெளிக்கதவு வழியாக என்னை கவனித்ததை நான் கவனிக்கலை. அந்த வீட்டை விட்டு 5 அடியிலேருந்து ஒரு 10 அடி தான் நான் வந்திருப்பேன். திடீர்னு அந்த உருவம் என்னோட ஆட்டோ மாதிரி வந்து நிற்கிது. அது வந்ததுனால என்னால் ஆட்டோவை கண்ட்ரோல் பண்ண முடியல. சைடில் இருந்த சதுப்பு நிலத்தில் ஆட்டோவே விட்டுடுறேன். அதனால் ஆட்டோவும் கவுந்துச்சு.
கவுந்த ஆட்டோவிலேருந்து எப்படியோ வெளியே வந்தேன்னா கஷ்டப்பட்டு என்னோடய ஆட்டோவை நிமித்தி ரோட்டுக்கு தள்ளின்னு வந்துடுறேன். இப்போதைக்கு வண்டி முக்கியம் இல்லைன்ட்டு வண்டி அங்கேயே விட்டுட்டு நான் நடக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்படியே ஒரு 500லேருந்து 600 மீட்டர் ஓடிருப்பேன். அப்படி ஓடுனால பார்த்தா அங்கே ஒரு ஃபேக்ட்ரியும் இருக்குது. அந்த ஃபேக்ட்ரிக்கு வெளியே டீ கடையும் இருக்குது. 2-3 பேர் அங்கேயும் இருக்கிறாங்க. ஒரு அரை மயக்கத்தில் ஓடி வர என்னை பார்த்து, தம்பி தம்பி ஏன் இப்படி ஓடி வர, ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு கேட்க, அப்போண்ணா அண்ணா இது மாதிரி என் ஆட்டோ அங்கே நின்றுடுச்சு, கொஞ்சம் வந்து உதவி செய்கிறீங்களா அப்படின்னு நான் கேட்க, அவங்களும் என் ஆட்டோ நிற்கிற இடத்துக்கு வராங்க. அப்போது நான் ஆட்டோவை அந்த வீட்டை தாண்டி தான் நிறுத்தியிருப்பேன். ஆனால் இப்போ பார்க்கும்போது என்னோடய ஆட்டோ அந்த வீட்டு மதில் சோறு கிட்ட நிற்கிறத பார்த்த உடனே கூட வந்தவங்க, என்னப்பா இந்த வீட்டை முன்னாடி ஏன் இந்த வண்டியை நிறுத்தினேன்னு கேட்க, அண்ணா என் ஆட்டோ அங்கே தானே கவுந்துருச்சு, ஆட்டோ எப்படி இங்கே வந்துச்சுன்னே தெரியல, அதே மாதிரி நான் ஏன் உள்ளே போனேன், உள்ளே என்ன நடந்துச்சுன்ட்டு சொன்னேன். இதையெல்லாம் ஒரு அரை மயக்கத்துலேயே சொல்லிக்கிட்டே நான் அங்கேயே மயங்கிட்டேன். அப்போ கூட வந்தவங்க என்னோடய கன்னத்தை தட்டி எழுப்பியிருக்காங்க. ஆனால் நான் அங்கேயே மயங்கிட்டேன்னு கூட வந்தவங்க தான் என்னை ஆட்டோவிலையும் உட்கார வச்சு டீ கடைக்கும் வந்துடுறாங்க. தூக்கிக்கிட்டு வந்த என்ன அந்த டீ கடையில் அப்படியே சாய்ச்ச மாதிரி உட்கார வைக்கிறாங்க. ஆம்புலன்ஸுக்கும் கால் பண்ணிடுறாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து நானும் மயக்கத்துலேருந்து ஏஞ்சிக்கிட்டேன். அப்போது என்னை கூட்டிகிட்டு வந்த ஒருத்தர், தம்பி நீ யார், இங்கே என்ன பண்ணுறேன்னு கேட்க, நான் நடந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். இந்த மாதிரி ஒரு லாயரை கூட்டிக்கிட்டு வந்து விடுறதுக்கு வந்த இடத்துல இந்த மாதிரி ஆகிடுச்சுன்ட்டு. இதை கேட்டு அவங்க, ஏன்பா நீ சொன்ன இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு ஒரு 25 கிலோமீட்டர் இருக்கும், நீ ஏன் ஒத்துக்கிட்டேன்னு கேட்க, இல்லைண்ணா அந்த லாயர் கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டனால தான் வந்தேன். அப்படி வரும்போது அந்த பங்களாவையும் பார்த்தோம். அந்த லாயர் வீட்டில் விடும்போது சொன்னார், எக்காரணத்தை கொண்டு அந்த வீடு பக்கம் மட்டும் போயிடாதுன்னு சொன்னார். ஆனால் எனக்கு அவசரமாக பாத்ரூம் வந்துடுச்சுண்ணா, இங்கே ஒதுங்க இடம் கூட இல்லை, அந்த வீட்டுக்குள்ளே அதனால தான் போயிட்டேன். அங்கே தான் ஒரு உருவத்தையும் பார்த்தேன், அந்த உருவம் தான் என்னை இந்த மாதிரி பண்ணிடுச்சு. இதை கேட்டு அவங்க, தம்பி அந்த இடமே ஒரு கோளாறான இடம்ப்பா, ஒரு 2 பசங்க அந்த வீட்டுக்குள்ளே போயிருக்கிறாங்க, அதில் ஒரு பையன் இறந்தே போயிட்டான், 2வது பையனுக்கு சுத்தமாக புத்தி சுவாதீனம் இல்லாமலே ஆகிட்டான்னு சொல்லும்போது தான் எனக்கே தெரிஞ்சுது என்ன மாதிரி நிறையா பேர் அங்கே போய் மாட்டியிருக்காங்கன்ட்டு. நானும் அந்த டீ கடையில் இருந்த அக்கா கிட்டே பேசிக்கிட்டே இருக்கும்போது தான் அந்த அக்கா அந்த வீட்டை பற்றி சொன்னாங்க. தம்பி அந்த வீட்டில் ஒரு ரவுடி இருந்தான்ப்பா, அவன் யார் தெரியுமா, நம்ம ஊரில் மிகப்பெரிய தாதா ஒருத்தன் இருந்தான்ல, அவனோட ரைட் ஹேண்டு தான்ப்பா அந்த ரவுடி, அவனோட பங்களா தான்ப்பா அது. அந்த பங்களாவில் ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தான். அப்போ அவனுக்கு வேண்டாதவங்க அவனை கொல்றதுக்கு அந்த வீட்டுக்குள்ளேயும் போய் அவனை கொடூரமாக கொலையும் பண்ணிட்டாங்க. நீ அங்கே ஒரு டயரை பார்த்துருப்பல, அந்த டயரில் தான் போட்டு அவனை எரிச்சிட்டாங்கப்பா. அதனால தான் செவன் கூட கறி படிஞ்சிருக்கும். இப்போ என் சட்டையெல்லாம் கருப்பு கருப்பாக ஏதோ ஒட்டிக்கிட்டு இருந்துச்சு. அதை பார்த்த அந்த அக்கா, என்னப்பா சட்டையெல்லாம் கருப்பு கருப்பாக ஏதோ ஒட்டிக்கிட்டு இருக்குது அப்படின்னு கேட்கும்போது தான் எனக்கே நினப்பு வருது, நாம் அந்த டயர்கிட்டே இருந்து தான் பாத்ரூம் போனோன்ட்டு. அதேமாரி கீழே இருந்த நம்ம மொபைலில் கூட அந்த டயருக்குள்ளே இருந்து தானே எடுத்தோன்ட்டு. ஒருவேளை அந்த டயரோட கறி தானா இல்லை அந்த ரவுடியோட சாம்பலான்ட்டு எனக்கே அப்போ தான் சந்தேகம் இருந்துச்சு. அப்போ எனக்கு அடிபட்டு இருக்கிற இடத்துல அந்த அக்கா மஞ்சத்தூளும் காஃபி வடிகட்டின தூளும் சேர்த்து வச்சு ஒரு கட்டும் போட்டு விட்றாங்க, இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடாதுன்ட்டு. அப்படியே ஆம்புலன்ஸும் வருது, என் ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே எனக்கு ட்ரீட்மெண்ட்டும் முடிஞ்சுது. அப்போ அங்கே போலீஸும் வராங்க, ஏன்னா இது ஒரு ஆக்சிடென்ட் கேஸுன்றதுனால. என் அப்பாவும் ஆட்டோ டிரைவர்ன்றதுனால அவரே அந்த கேஸை பேசி முடிச்சிட்டாரு. ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு வீட்டுக்கும் வந்தாச்சு. அப்படி வந்த பிறகு தான் பிரச்சனை ஒன்றும் முடியலை, இதுக்கு மேலே ஆரம்பிக்க போகுதுன்னு வீட்டுக்கே தெரிய போகுது. என்னன்னா நான் நானாகவே இல்லை அப்படின்றது தான் உண்மை. என் அப்பாவும் சொல்லியிருக்காது, இல்லைப்பா இது என் பிள்ளையே இல்லைன்ட்டு, உனக்குள்ளே வேறு ஏதோ இருக்குதுன்னு. அது மட்டும் இல்லாமல் நான் தற்கொலை பண்ணாமல் முயற்சி பண்ண தான் சொன்னாங்க. ஒரு நாள் எங்கள் வீடு 4th ஃப்ளோரில் இருக்குது, அங்கேருந்து நான் கீழே குதிக்கவும் போனேன். எங்கள் வீட்டில் அதை பார்த்து என்னை காப்பாற்றிட்டாங்கன்னு சொன்னாங்க. அந்த சம்பவத்திலேயே எங்கள் வீட்டில் தெரிஞ்சு போச்சு, இது நான்
பையனே கிடையாது, இது ஏதோ சம்திங் வேறு ஏதோ உண்டு. இப்போ இங்கே பிரச்சனைன்னு தெரியும், ஆனால் என்னை எங்கே கூட்டிகிட்டு போய் சரி பண்ணுறதுன்னு புரியல. ஏன்னா இங்கே ஸ்ரீலங்காவில் கோயில், சர்ச், மசூதி எல்லாம் கம்மியாக தான் இருக்கும். காரணம், இங்கே பெரும்பாலும் பௌத்த மதம் தான் பின்பற்றுவாங்க. புரிகிற மாதிரி சொன்னால் இந்த துறவிகள் சாதுக்கள்னு சொன்னால் புரியும். அப்படி ஒரு சாது கிட்ட தான் என்னையும் கூட்டிக்கிட்டு போனாங்க. இந்த பேய் ஓட்டுற விஷயத்துக்கு சில பூஜை பொருள்லாம் வாங்கிக்கிட்டு அந்த சாதுக்கிட்ட என்னையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே அந்த சடங்கு எல்லாம் நடக்குது. அப்படி அந்த விஷயம் முடிஞ்சு என் கையில் ஒரு மந்திரிச்ச கயிறையும் கட்டி விட்டு இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லைன்ட்டு என்னை அனுப்பிடுறாங்க. நாங்களும் வீட்டுக்கு வந்துடுறோம். அப்படி அன்றைக்கி நைட்டு என் ரூமில் தூங்கிக்கிட்டே இருக்கேன். என் அப்பாவும் எங்கள் அம்மாவும் தனியாக அவங்க ரூமில் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. இதில் என் அப்பா சின்னதாக சத்தம் கேட்டாவே உடனே எழுந்திடுவேன். அப்படியே அப்பாவுக்கும் சத்தம் கேட்டு அவரும் எழுந்திடுறாரு. என்னடா சத்தம்ன்ட்டு கேட்கும்போது யாரோ சிரிக்கிற மாதிரி சத்தம் கேட்குது. யார் சிரிக்கிறாங்க அப்படின்னு என் அப்பா மெதுவாக எழுந்துச்சி பொறுமையாக கேட்கும்போது தான் அந்த சத்தம் என் ரூம்லேருந்து வருதுன்ட்டு அப்பாவுக்கு தெரியும். அப்படி என் ரூம் கதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் நான் என்ன அறியாமல் தூக்கத்துலேருந்து எழுந்துச்சி அந்த சாதி என் கையை கட்டினேன். அந்த கயிறை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தேன். இதை பார்த்த எங்கள் அப்பா பயந்து போய் என் பாட்டிக்கும் ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லும்போது அவங்களும் அவங்க வீட்டில் இருந்து 500 மீட்டரில் இருக்கிற எங்கள் குலதெய்வமான முனீஸ்வரன் கோயிலுக்கு போய் அங்கேருந்து கொஞ்சம் விபூதியும் எடுத்துகிட்டு வந்து அந்த நைட்டு டைமில் என் வீட்டுக்கும் வந்து என் நெத்திலையும் வச்சு விட்றாங்க. அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருந்தேன்னா தூங்கவும் ஆரம்பிக்கிறேன். இது வரைக்கும் நடந்த விஷயம் எனக்கு தெரியாது. இப்படியே பொழுதும் விடிஞ்சிருது. எல்லோரும் பக்கத்தில் இருக்கிற நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போகலாமேன்ட்டு கிளம்பி போகிறோம். கோயிலுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற பூசாரி கிட்ட நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லும்போது அந்த பூசாரி, உங்கள் பையன் செவனையன்னு அந்த ஆன்மாவை நோண்டி விட்டு வந்திருக்கான். அந்த ஆன்மா தான் உங்கள் பையனை பின்தொடர்ந்து வந்திருக்கு. ஒரு சில நேரம் இவனை ஆக்கிரமிச்சும் இருக்கு. அப்படி ஆக்கிரமிச்சிருக்கிற அந்த ஆன்மாவை ஓட்டியே ஆகணும். ஆனால் அதை இப்போது பண்ண முடியாது. நீங்கள் போய் வர சனிக்கிழமை வாங்கன்ட்டு அந்த பூசாரி எங்களை அனுப்பிட்டார். ஆனால் சனிக்கிழமை வரத்துக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்குது. அந்த 2 நாளும் நான் நானாகவே இல்லைன்னே சொல்லலாம். இது எப்படி ஆகுதுன்னா, நாங்கள் இந்து, ஆனால் நான் பைபிள் படிக்கவும் ஆரம்பிக்கிறேன், அதை சரளமாகவும் சொல்ல ஆரம்பிக்கிறேன். இதெல்லாம் எப்படி எனக்கு தெரியும்னா, என் வீட்டில் எனக்கு என்னென்ன நடந்தது, நான் என்னென்ன பண்ணேன்ட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. அதனால தான் எனக்கே தெரியும் நான் இந்த மாதிரி பண்ணேன்ட்டு. சரி வாங்க மீதி கதையும் சொல்கிறேன். அப்படியே சனிக்கிழமையும் வருது. என்னை கோயிலுக்கு கூட்டிக்கிட்டு போகிறாங்க. அங்கே பேய் ஓட்டுற சடங்கும் நடக்குது. அப்படி நடக்கும்போது அந்த ரவுடியோட ஆன்மாவும் வெளியே வருது. அந்த ஆன்மா என்னை கொன்னது யார் தெரியுமா, இவன் தான்னு அந்த ஆன்மா என்ன கையை காட்டுச்சு. எனக்கு சுத்தமாக புரியல. ஏன் என்னோடய குடும்பத்துக்கும் தூக்கி வாரி போட்டுருச்சு. அந்த ஆன்மாவை கொஞ்சம் மிரட்டி கேட்கும்போது தான் தெளிவாகவே சொல்லிச்சு, அதாவது என்னை கொன்னது இவன்னா இவன் கிடையாது, இவனை மாதிரி இருக்கிற ஒருத்தன்ட்டு. இதை கேட்ட உடனே தான் எனக்கும் என் குடும்பத்துக்கும் கொஞ்சம் நிம்மதியே வந்துச்சு. திரும்பவும் அந்த ஆன்மா ஓட்டுற பூஜையும் நடக்குது. எப்படியோ பூசாரி கஷ்டப்பட்டு அந்த ஆன்மாவை இப்போதைக்கு தற்காலிகமாக ஓட்டிடுறாரு. கடைசியாக அந்த ஆன்மா என்ன சொல்லுதுன்னா, என்னை எப்படியோ ஓட்டிட்டீங்கன்னு நினைக்காதீங்க, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நான் இவனுக்காக வருவேன், இவனை என் கையால் தான் கொல்லுவேன். அந்த ஆன்மா ஸ்டில் இப்போ வரைக்கும் நான் உங்ககிட்ட இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுற இப்போ வரைக்கும் ஒரு வன்மத்தோடு தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. என்ன கொஞ்சம் தற்காலிகமாக தான் என்னை விட்டு போயிருக்குது. அதுக்கப்புறம் பூசாரி எங்ககிட்ட சொன்ன விஷயம் என்னென்னா, இந்த சடங்கு எல்லாம் முடிஞ்சிடுச்சுமா, ஆனால் உங்கள் பையன் இதுக்கப்புறம் வர 12 சனிக்கிழமையும் எங்கேயும் வெளியே போகக்கூடாது.
மித்த நாளில் சகஜமாக வெளியே போகலாம். ஆனால் இந்த 12 சனிக்கிழமை மட்டும் தெரியாமல் கூட வெளியே போகக்கூடாது. இதுக்கப்புறம் அந்த பூசாரி உடம்புல எங்கள் குலதெய்வமான முனீஸ்வரரும் வராது. வந்தவர் அதே தான் சொல்கிறாரு. என்னை இந்த 12 சனிக்கிழமை மட்டும் வெளியே அனுப்ப வேண்டாம், கவலைப்படாதீங்க, இவன் என் புள்ள, இவனுக்கு எதுவும் ஆக நான் விட மாட்டேன்ட்டு. இந்த 12 சனிக்கிழமையும் முடிஞ்சிட்ட அப்புறம் இந்த பையனை என்கிட்ட கூட்டிகிட்டு வாங்க. சில விஷயம்லாம் பண்ண வேண்டியிருக்கு. அது கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் நான் பண்ணுறேன். ஏன்னா இவன் என் பையன், இவனுக்கு எதுவும் நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன், இது என் வாக்கு அப்படி சொல்லிவிட்டு பூசாரி உடம்புல இந்த முனீஸ்வரரும் போயிடுறாரு. 12 சனிக்கிழமையும் ஓடிட்டோம். அதுக்கப்புறம் நடக்கிறது தான் நான் சொல்கிறேன். இதுதான் என் வாழ்க்கையில் நடந்த மோசமான அனுபவம்.